நீலம் பூத்த விழிகளினாலே அடுத்த வார்த்தை வரலாமா அமர்ந்த வண்டு பறந்திடும் என்று ஆசையில் அடைத்தாயே ஒரே முறைதான் காலம் சொல்லலாம். பாட்டு திரட்ட டியூன் போட்டுக்கிட்டு யார் குற்றவாளி? யார் குற்றவாளி? யார்ப்பா குற்றவாளி? அவன் குற்றம் சுமத்துவது உங்களை தான், உன் பொண்ணைத்தான். இந்த டைவர்ஸ் நடந்துவிடும். 6வது மாதத்தில் நடந்துவிடும். வெற்றி உண்டு. புண்ணியமாக்கி தரேன். ஆமாம், அடுத்து பேசுவோம். அடுத்து தான் கேள்வி. அடுத்த புதன்கிழமை வந்து சேருங்க. கர்மசாமிக்கு என்னய்யா தொழில் சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? யாருப்பா கேஸ்? யாருக்கு? என்ன வழக்கு? அதான் தொழில் என்ன டிபார்ட்மெண்ட்? கார்லன்ட்டுவா தொழில் சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லுது. ஏதோ எறும்பு கடிச்சிடுது. என்ன ஆனால் நல்லா கடிச்சிது. நல்லா டிஜி என்ன கோர்ட்டு? அது டி என்ன கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட். இப்போ அதுக்கு உனக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு? கையை போடு. சொல்லிடலாமா? கால் வந்துட்டு வா. இந்த ஒரு முறை உனக்கு சாதகமாக அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு தீர்ப்பை உனக்கு வாங்கி தரேன். அதில் நீ ஜெயித்து வருவ, வெற்றி அடைவ. நல்லா இருப்பா. படித்து அவன் அதுக்கு உத்தியோகத்துக்கு போவான். சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வான். கோயம்புத்தூர் சென்னை மாவட்டம் தான். பின்னால் பேசுகிறேன். அடுத்த உத்தரவில் கோயம்புத்தூர் கால் முருகா. ஆமாம், அந்த ஆள் வேறு மாதிரி பொறுமை இல்லாமல் வந்து அங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது. கட்டுமனைக்கு போனேன். பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் இனி இருக்காது. என்ன இடத்தை பற்றி என்ன பிரச்சனை? அந்த இடத்த நான் வாங்கி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருக்கு. மனதார கொடுக்க வச்சுட்டேன். சந்தோஷமாக இருக்கலாம். வேறு என்னப்பா வேணும்? ஆமாம், இன்னும் 3 வாய் தான் இருக்க. அதில் தான் அசத்திடுவேனே. சந்தோஷமாக இரு, வெற்றி அடைஞ்சு வா. என் பேரை போட்டு வச்சுக்கா வீட்டை. ஓ, 2 பேரும் காசு வேணும்னு சொல்றீங்களா? உனக்கு தந்துட்டேனே. இந்த இருக்கு பாரு காசு. அடுத்த உத்தரவில் உனக்கு குணமாக்கிறத மகளே. சந்தோஷமா இருக்கு. போய்ட்டு கோவை. அவசரப்பட்டால் உன் காரியம் ஜெயிக்காது. என்ன வாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது. எங்கே இருந்து வேணாலும் வாங்க. பாப்பா சக்தி பெறுவாய். இந்தா பக்கத்தில் நல்லா இருக்கா? கோயம்புத்தூர் எல்லை தொழிலால் வளம் பெறாமல் கடன்பட்டு வேதனையடைந்து வந்த மகன். என்ன தொழிலே? இரும்பு கால் சொல்லலாம். நீ எதுவும் கரும்பு தொழில் பார்க்கப்பா? இரும்பு தொழில், ஒருத்தன் கரும்பு தொழில். நல்ல காலில் விடலை. நீ ஆத்திரப்பட்டுட்ட. காலில் விட்டு நங்கை நல்லாள் வெள்ளையம்மா தன்னோடும். நீ வரும்பொழுது மதுரை வர சாமி வராரா? எதுக்குப்பா? ஆமாம், அவரும் இருக்கார். அவர் தான் குதிரையில் வாரார். இப்போ நான் பாடின பாட்டு என்ன பாட்டு?
வெள்ளையம்மாளுக்கும் மதுரவீரனுக்கும் உறவு உண்டுல, கால் உண்டு. கடமையிலே உயிர் வாழ்ந்து கேதார கவுள ராகத்தில் சவுந்தரராஜன் பாடின பாட்டு. நீ நடத்துகிற தொழிலை பற்றி ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் வாழ்க்கையில் பிள்ளைகளை பற்றிய வருத்தமும் மனவேதனையும் தான் நிறைய. ஆனால் வியாபாரத்தை நல்ல பக்குவமாக பேசி எல்லாத்தையும் அமுக்கி அடித்து கொண்டு வந்துடுவார். தங்கமான பிள்ளை. ஒரே ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தால் இப்போ 1.25 வருஷமாகவே கண்ணுக்கே இருட்டாகத்தான் தெரியும், வெளிச்சமாக தெரியாது. யாரை எடுத்தாலும் உடல் சோர்வு, இடுப்பு உபாதை போன்றவைகள் இருக்கும். பணமும் பற்றாக்குறையாக தான் தோன்றும். அதனால் இந்த கிரக நிலைகள் மாறுமான்னு சனி பகவான்கிட்ட கேட்குறேன். கண்ணை மூடி கும்பிட்டு வா, கால் விட்டு வா. அப்படியா இவனா சிவனோ கேட்போம். என்கிட்ட நீ கேட்டாலும் இதை விட விளக்கம் எங்கே இருக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்க போதையான். அவன் உனக்கு செய்வன வேணும் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம். அதில் நீ பணத்தை இழப்பியான். இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி, கெட்டிக்காரன்டா, கால் வந்துட்டு வா. நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லி வரலாம். நீ யார்ட்டையும் கேட்டு செய்வன இருக்கும், முடக்கம் வச்சுருக்கும் அப்படின்னு கேட்டு செலவழிச்சா நான் பொறுப்பாக மாட்டேன். உன் வீட்டை வெளிச்சமாக்கி தரேன், உன் பிள்ளைகளை வளமாக்கி தரேன், உன் மனைவியை சர்வ ஆரோக்கியத்தோடு எடுத்து நடக்க வைக்கிறேன். வா, இந்த கனியை கொண்டு அவள் தலையில் வை, உஷாராக எழுத்துருவா. உன் தொழில் நல்லா நடக்கும், வெற்றி ஆய்வா. மதுரை வீரனுக்கு 3 மாலைகளை போடு. யாருக்கலாம்? மதுரை வீரன், பொம்மியம்மா, வெள்ளையம்மா போட்டு அருமையாக கும்பிட்டுக்கா. பாய்க்குள்ள தெய்வத்துக்கு உன் இஷ்டம் பிடிச்சிக்கா. சந்தோஷமாக இருப்போம். கர்மதாமிக்கு யாருக்கு யாருக்கு முருகனுக்கு வேண்டுதலாகி நடக்காமல் இருக்கு. எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், என்ன பேர் வச்சா சரி வரும், எனக்கு ஒரு தேதி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன். கால் விட்டுவாட. உன் பேர் என்ன பேர்? ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதி அருமையான படம் விளையாடாது. நல்லா கால் விட்டோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், அந்த பாட்டு அந்த படத்தில் தானே. ஏலே மனசு ஒரு நிலைப்படலடா, இன்னொரு தரம் கும்பிட்றா. அவசரமான மனநிலைகளோடு என்னைய பார்க்க வந்திருக்கியான். சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இயற்கையாக குழந்தை கிடைக்குமா, அப்படி இல்லை சயின்டிஃபிக்காக போய் பிள்ளைய உருவாக்கி கிடட்டுமா, அதுக்கு மட்டும் எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நீ கேட்குறியா. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. சிந்தனை செய் மனமே செய்தால். பழனி மலை முருகனை கும்பிட்டியா? அங்கே என்ன சொல்லிட்டு வந்த? முருகனுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? என்னது? கால் வந்துட்டோம். தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜன்னமாகும். பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னடா செய்வேன்? வளர்த்துக்கிடுவியா? வள்ளி நாயகின்னு பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. ஆனந்தமாவா மகனே, இந்தா வெற்றி அடைவாய், வாழ்க. சாமி, எங்கள் சொத்துக்களில் ஒருத்தன் தலையிட்டு எங்கள் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. சொத்துக்களில் மனக்குழப்பம் அடைந்தது யாருப்பா?
என்னடா சொத்து? சொத்துக்கள் சொந்தமாக மனவேதனை அடைந்தது. என்ன சொத்து? யார்? கால் வந்துட்டு வா. மனமேவும் ராஜகுமாரன் வா உட்காரு. உட்கார மாட்டியா? உன் பொண்டாட்டி இதுவரை கூட இருந்துட்டு இப்போ குழப்பத்தை உருவாக்கிட்டான். அவன் மனநிலைகள் நல்லா இல்லை. இப்போ அவள் பேருக்கு எதையாவது ரைட் பண்ணி எழுதி கொடுத்தாச்சுன்னா உன் கூட வந்தாலும் உண்டு, வராமல் போனாலும் உண்டு. நீ ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்து விட்டுருவேன். இல்லைனா உன்னை நான் உயிரோட விட மாட்டோம்ல அப்படின்னு உன்னை மிரட்டுறானாம். கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரி, எவ்வளோ தைரியப்படுத்திய நீங்களாம் இருக்கீங்கள. அப்படியா? சொத்து அவளுக்கு கொடுக்கணும். ஏன்டா பதறத? உட்கார வேண்டியதானடா. இதுவரை எத்தனை பேருடா உட்கார்ந்தாங்க? நீ ஏன்டா இப்படி குழம்புத? இந்த உறுதியான மனம் இல்லாமல் தான் வாழ்க்கையை இழந்திருக்கிற நீ. கண்ண மூடு. அவளால் எந்த ஆபத்தும் உனக்கு வராது, எந்த அவமானம் வராது. சொத்து கொடுக்காண்டாம், பொறுமையாரு. 6 மாதத்துக்கு பிறகு பாப்பா அவள் என்ன செஞ்சாலும் நான் ஜெயிக்கிறேன். போ, அவளா நானான்னு பார்க்குறேன். போல. பயாமுத்துலேருந்து ஒரு பெண்ணடியாள். என்னம்மா பிள்ளை? யாருவா? அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. என்ன பயப்படுதா ரொம்ப? என்னது உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். என்ன வேணும்? வேணுமோ? ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு என்னை கூட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னு இந்த கரும்பு தோட்டத்தை பார்க்க வாங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போயிருந்தேன். அவருடைய பேரன் ஒரு கரும்பை ஒடிச்சு கடிச்சிக்கிட்டு இருந்தான். என்னை அறியாமல் அங்கேருந்து போய் அந்த பையனை அடித்து கரும்பை பிடிங்கிட்டேன். ஆனால் நான் அடித்ததுக்கு பெரியவங்க யாருமே என் மேலே கோவப்படலை, வருத்தப்படலை. என்ன காரணத்துக்கு சாமி அடிச்சிருப்பார், எதுவும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க. இந்த கரும்பை ஓடின்னேன். அவன் கடிச்சிருந்த பக்கத்தில் ஒடித்தாங்க. உள்ளுக்கு வந்து புழு வண்டு இவ்வளோ தண்டி இருந்து அரிச்சிக்கிட்டு இருக்கு, விஷ வண்டு. அதை அவன் கடித்து தின்றுதான்னா அவன் நிலைமை என்ன? அது எனக்கு தெரிஞ்சுது. உடனே கரும்பை கையிலேருந்து பிடிங்கிட்டேன். புரியுதா? என்ன புரிஞ்சுது உனக்கு? என்ன புரிஞ்சுது? என்னம்மா புரிஞ்சுது? இவ விரும்புதவனை சேர்த்து வச்சா இவள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். நீ சாதிக்க தயார்னா நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருந்தேன். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கல்யாணம் முடித்த 1.5 வருஷத்தில் அவன் இன்னொருத்திட்ட கல்யாணம் முடிச்சு வருவான். என்ன பண்ணணும்? இன்றைக்கி அவன் பண்ணுற சத்தியத்திலேருந்து அத்தனையும் உணர்ச்சி வசப்பட்டது. ஆசையில் கொடுக்குற வாக்குறுதி உண்மையானதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சி உண்மையானதில்லை. கோபத்தில் எடுக்கிற முடிவு நிலையானதில்லை. ஆசையில் எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்து நாடு கெட்டு போய் கிடக்கு. உண்மையா இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு என் ராசாத்தி, என் கண்ணே, என் மணியே, இன்னொரு நாள் அடுத்த விட அதே வார்த்தைப்பான். அப்போ ஆசிரியர் சொல்கிற உறுதிமொழியும் உண்மையானதில்லை. உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சிறதும் உண்மையானது இல்லை. கோபத்தில் அப்படி இப்படி அவனு முடிவெடுப்பான். கோபம் தணிஞ்சோடனே என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சிந்திப்பான். இந்த 3மே நிலையில்லாதது. இவள் ஆசைக்கு பலியானாள். உணர்ச்சி வசம் மிகுந்த வார்த்தைகளுக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கு இவளை பறிகொடுத்து விட்டாள். அப்படின்னா திடீர்னு கோவப்பட்டு ஊடல் வகையில் பாராட்டப்பட்டு வேதனை அடைந்து விட்டாள். என் மனசுக்கு அவன் கூட இவன் நல்லா வாழ மாட்டான்.
அதுக்கு மேலும் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆனந்தம் விளையாடும் வீடு காலில் வந்துட்டுவாங்க. என்னடா அப்படி சொல்ல மாட்டேங்க? 38 நாட்கள் கால அவகாசம் தாரேன். முடிஞ்சால் உன் புத்தியை திருத்தி என்னையை வந்து பாரு. இல்லைன்னா உன் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டு மீண்டும் என்னையை பார்க்க வருவேன். அன்னைக்கு நான் பேசிக்கிட்டு தான் வந்தேன். சேர்த்து தந்துட்டு சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வாங்க. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருக்குடா? உனக்கு தானா? நெஞ்சமே உனக்கு தான், கல்யாணமும் உனக்கு தான். அக்காவா நல்லா இருக்கியா? உன் ஜாதியில் பெண் வேணுமா வேறு ஜாதியில் வேணுமா? வேறு ஜாதியில் தான் பெண்ணு கிடைக்கும். ஆனால் உயர்ந்த பிள்ளையாக இருக்கும், பக்குவம் உடையவளாக இருப்பா, படித்தவளாக இருப்பா, பணக்காரியாக இருப்பா. அவன் வந்தவன அவன் குடும்பம் உயரும். ஓகேவா? காலில் வந்துட்டு வா. வாடா தம்பி. உங்கள் ஊருக்கு போகிறவங்க நிறைய மில்லுகளும் ஆலை தொழிலுமா இருக்கு. எங்கடா இருக்குது? இருக்கா? கருப்பராய சாமி வர்றாரு. எங்கடா இருக்காரு? கால் வாங்க வா. வைகாசி மாதத்துக்கு உட்பட திருமணத்தை செம்மையாக்கிடுவோம். அழக்கூடாது, எனக்கு பிடிக்காதது. சந்தோஷமாரு போ. நல்லா பண்ணலாம்டா. பணம் 15 லட்ச ரூபா முதலீடு பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், கிடைக்கும். போ. 3 கார் வாங்க, ஓடு. ஏன்னா என் பேரை போட்டுக்கடா. போ போ போன்னு ஓடுவேன். போ. கொடுக்கறதுக்கு தானடா நானே பணம் தந்திருக்கேன். ஏன்டா இப்படியெல்லாம் கேட்கிய? பொண்ணு வந்து யாரெல்லாம்? அடுத்த உத்தரவில் அவங்கள பற்றி பேசணுமே. என்ன கோபம் கொடிதென்று குருசாமி சொல்லவில்லையா? உன் புருஷனுக்கு 1000 தரம் சொல்லணும். அதை போய்ட்டு வாங்க. நல்லா இருச்சல்லமே, ஆனந்தமாகடா என் குட்டி பையனை கேட்டோம். தொழிலான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன். என்னப்பா தொழிலே? காலில் வந்துட்டு வா. இனி யாருடா குட்டி பையனே? பெனாயில் பட்டலா? யார் உன் பேரனாக்கா? உன் கடைக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்தாரா? என்ன சொன்னார்? நீ ஏன் அதை செய்யலை? உன் கடையை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக வரியை கட்டி ஓட்டத்துக்காரர்கள் காலில் வந்துட்டு வா. வாப்பா வாப்பா வாப்பா. உனக்கு பியூர் ரசி எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கியா? ஆப்டிகல்ஸ் நடக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுருக்கலாம். இந்த 6 மாதத்துக்கு உனக்கு எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துருக்கு, ஆனால் இன்னும் வலி இருக்குது சார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 20 நாளைக்கு அந்த வலி இருக்க தான் செய்யும். அதில் கேன்சர்லாம் இல்லை. வீணா பயப்படாத, உயிருக்கு ஆபத்து இல்லை. போ, தைரியமாக இருடா, காப்பாற்றுறேன். ஓடுறா. ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யார்? கால் வந்துட்டுவாங்க. ஐயனே, நீரே முக்கண்ணன் முதல்வன் ஆகுக. நெற்றிக்கண் திறந்த போதும் குற்றம் குற்றமே. பிள்ளை எங்கண்ணா வச்சிய? சதுர்வேதனே வாப்பா, உட்கார். அப்பா கண்ண முடிக்காங்க. ஏப்பா, 6 மாதத்துக்கு இவனை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக வீட்டுக்குள்ளே வச்சுக்காங்க. என்னென்னா உங்களை மீறி எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான். அப்படி போக விடாமல் நான் காப்பாற்றுறேன். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்வேன். வரக்கூடிய அடுத்த புதன்கிழமை யாராவது ஒருத்தர் என்னை வந்து பாருங்கள், இவன் போட்டோவை கொண்டு வாங்க. இந்தாங்க வரணும்.
அடுத்து பேசுவோம். நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில், கோயம்புத்தூர் உத்தரவு அவ்வளோதான். யார் நீங்கள்?